பேரன்பு சீரியல் செப்டம்பர் 26 இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. ஹாஸ்பிட்டலில் ராஜிமாவுக்கு டாக்டர்ஸ் எல்லோரும் சர்ஜரி பண்ணிகிட்ருக்காங்க. வீட்டில் இருக்கிற மற்ற எல்லோரும் வெளியே அப்படியே ரொம்ப டென்ஷனோட வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. கொஞ்ச நேரம் முடிஞ்சதுமே சர்ஜரி எல்லாம் முடிச்சு டாக்டர் வெளியே வந்து ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சுது அப்படின்னு சொன்னதுமே எல்லாரும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்போ டாக்டர் வந்து இன்னும் ஒரு 10 நாளைக்கு இவங்க எந்த வித டென்ஷனும் ஆகாமல் இருக்கணும், அவங்களுக்கு அதிர்ச்சி தரக்கூடிய எந்த ஒரு செய்தியையும் சொல்லக்கூடாது, அவங்க ரொம்ப எமோஷ்னல் ஆகக்கூடாது, கிட்டத்தட்ட அவங்கள ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கணும், மற்றவங்கள விட சண்மதி கூடவே இருந்து அவங்கள பார்த்துக்கிட்டா அவங்க சீக்கிரமாகவே நார்மலாகி வருவாங்க. ஏன்னா அரை மயக்கத்தில் கூட சண்மதி பேரை தான் அவங்க வாயில் முணுமுணுத்துக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு இருக்க. ஐயப்பன் பாண்டியன், என்னம்மா சண்மதி அமைதியாகவே இருக்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுமா டாக்டர்கிட்ட அப்படின்னு சொல்ல சண்மதியும் சரின்னு சொல்லி தலையாட்டுறாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் அங்கேருந்து போயிடுறாங்க. எல்லாருமா போய் ராஜிமாவை உள்ளே போய் பார்க்குறாங்க. அம்மா உங்களுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் சீக்கிரமாகவே க்யூர் ஆயிடுவீங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படின்னு வீட்டில் இருக்கிற மற்ற எல்லாரும் சொல்லிகிட்ருக்காங்க. அப்போ அமுதா, எதுக்கும் பயப்படாதீங்க சம்மந்தி, நீங்கள் பழையபடி கம்பீரமாக நம்ம வீட்டுக்குள்ளே இருப்பீங்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்க. ராஜிமா உடனே சண்மதியை பார்த்து அவங்கள மட்டும் கண்ணாலேயே அசைச்சு கூப்பிட்றாங்க. அப்போ சண்மதியும் பக்கத்தில் போய் நிற்கிறாங்க. உடனே சண்மதி கையை பிடிச்சி கண்ணில் கண்ணீர் விடுறாங்க. உடனே சண்மதி அதை வந்து தொடச்சி விட்டு, ஒன்றும் இல்லை ராஜிமா, நீங்கள் சீக்கிரமாக குணமாயிருவீங்க, நான் சொன்ன மாதிரி 100 வருஷம் நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ராஜிமாவை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. சண்மதி வந்ததுமே ராஜிமாவை வெயிட் பண்ண சொல்லி ஆரத்தி எல்லாம் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமா சேர்ந்து உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. சண்மதி எல்லாருக்கும் காஃபி ரெடி பண்ணி கொண்டு வந்து எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. இதையெல்லாம் பார்த்து ராஜிமா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் அமுதா ஆர்த்தி 2 பேருமே, என்ன இந்த சண்மதி ரொம்ப ஓவராக வேலை செஞ்சிட்ருக்காளே, போகிற போக்க பார்த்தா அவள் மனசு மாதிரி இங்கேயே இருந்துருவா போல இருக்குது அப்படின்னு அமுதா சொல்லிகிட்ருக்க. இல்லைம்மா, நீங்கள் அதுக்கெல்லாம் கவலையே படாதீங்க, கண்டிப்பாக சண்மதி மனசே மாற மாட்டாங்கிறாங்க ஆர்த்தி. அதுக்கப்புறம் ஐயப்பன் பாண்டியன் மங்கை 2 பேரும் போய் ராஜிமா கிட்ட, சரி சம்மந்தி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்ல, உடம்பு முடியாதப்போ 4 சொந்தக்காரங்க கூட இருக்கிறது எவ்வளோ பெரிய ஒரு பலம் அப்படின்னு ராஜிமா சொல்லிட்டு இருக்க. உடனே சண்மதி, யானை பலம் ராஜிமா சொல்ல வராங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் சண்மதினு சொன்னது கரெக்டு தான், நீங்கள் எல்லாரும் என் கூட இருக்கிறதா எனக்கு பெரிய பலமேங்கிறாங்க, நீங்கள் கவலையே படாதீங்க, சண்மதி உங்கள் கூடவே இருந்து பார்த்துப்பா அப்படின்னு ஐயப்பன் பாண்டியன் மங்கை சொல்லிட்டு இருக்க. சரி நீ போய் அப்பா அம்மாவை அனுப்பிச்சிட்டு வா சண்மதிங்கிறாங்க ராஜிமா. வெளியே போனதுமே, ஏன் சண்மதி நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு மங்கை கேட்க, மங்கை முதல்ல நான் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கா, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், ராஜிமா குணமாக வரைக்கும் தான் நான் இங்கே இருப்பேன்னு சொன்னேன்ல, அவங்க குணம் ஆனதுமே நான் நம்ம வீட்டுக்கு வந்துடுவேன், இப்போ நான் இங்கே இருக்கிறது ஏதோ ஒரு மனிதாபிமானத்தால் தான், மற்றபடி நான் இங்கே இருக்கேங்கிறதுனால அவங்க மேலே இருக்கிற கோவமெல்லாம் குறைஞ்சிடல, எனக்கு அந்த கோவம் அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சண்மதி சொல்லிட்டு இருக்கு. என்ன பேசுகிறேன்னுங்கிறாங்க ஐயப்பன் பாண்டியன். ஆமாப்பா, அவங்க குணமானதுமே நான் நம்ம வீட்டுக்கு உங்கள் பொண்ணாவே திரும்பி வந்துடுவேன், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சண்மதி சொல்ல, அவங்களும் எதுவும் பேச முடியாமல் கிளம்பிடுறாங்க. இது எல்லாத்தையும் அமுதா ஆர்த்தி 2 பேரும் கீழே நின்று நோட் பண்ணுறாங்க. மேலே நின்று கார்த்திக்கும் இதை வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. உடனே அமுதா ஆர்த்தி, நீ சொன்ன மாதிரியே அவள் மனசு மாறலடி, அவள் மனசில் இன்னும் கோவம் இருக்க தான் செய்யுது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க. கார்த்திக் இதை கேட்டு ரொம்பவே மனசொடிஞ்சு போய் ராஜிமா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே சண்மதி அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசின எல்லா விஷயத்தையும் ராஜிமா கிட்ட ஷேர் பண்ணுறாங்க. அவங்க ரொம்பவே ஷாக் ஆகி அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணி உட்காந்துட்ருக்காங்க. அதோட எபிசோட முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.